அனைவருக்கும் வணக்கம். ஈட்டி மரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டி எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம், மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. அதனால் பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பா உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாமல் வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், மன நிறைவை தரக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மொத்தத்தில் மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு சிறு அளவில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு கிரக நிலைகளின்படி சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கும் கூட புதிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை மட்டும் நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. போட்டிகள் சற்று குறைவாகவே இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சுபபலம் பெற்றிருக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் கிடைக்க இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம் உங்களுக்கு கையெழுத்தாகுங்க. இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றத்திற்கு அரசாங்க உதவியும் அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க
இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், புதன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. இதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானமும் உயர இருக்குது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா திரைப்படத்துறையினர் தங்களுடைய உறக்கத்திலிருந்து மீண்டும் எழுந்து புதிய முயற்சிகள்ல தங்களுடைய மனதை செலுத்தலாங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள்ல ஈடுபடலாம் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக கை கொடுத்து உதவுகிறாங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. கட்சி தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை பிறக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக செல்வாக்கு கொண்டுள்ள அரசியல் தலைவர் ஒருவருடன் தொடர்பு ஏற்படும் என்பதையும் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அந்தந்த தொடர்பு உங்களுடைய அரசியல் பாதையை மாற்றி அமைக்க இருக்கீங்க. வெகு விரைவில் இதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் புதன் மற்றும் இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை நீங்கள் எளிதில் பிடித்து விடுவீங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்து, வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மகர ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. வயல் பணிகள்ல உழைப்பு என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளினுடைய அடிப்படையில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைந்திருக்கிறது என்பதையும் நம் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இரு மாதங்களாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பசு பூரண குணம் அடையக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க. அதே போல மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், குரு ஆகிய இரு கிரகங்களும் பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பை ஏற்றிருக்காங்க. அவர்கள் இருவருமே பூரண சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஸ்ரீராம ஜெயம் என்னும் தாரக மந்திரத்தை நோட்டு புத்தகங்களில் 1008 முறை எழுதி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.